வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் ராவன். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பூவை ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பாரதம் கட்சியோடைய தலைவர் மற்றும் கேவி குப்பத்தோடைய எம்எல்ஏ. அரசியல் வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னா பூவை மூர்த்தியார் அவர் பேசின முக்கியமான விஷயம். அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதற்காக நம்ம இவரை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு வெவ்வேறு சாதியை சார்ந்த ஒரு பெண்ணும் ஒரு பையனும் திருமணம் செஞ்சு பார்த்தாங்க. அந்த திருமணத்திற்கு இவர் ஆதரவு தெரிவித்ததாகவும் குறுக்களை புகுந்து இவர் ஏதோ பஞ்சாயத்து பண்ணதாகவும் கருதி இதுக்கும் அவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதையே தான் நம்மளும் ஏற்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவர் எதுவும் செய்யலை. தான் யாரை ஏற்கணுன்றதை தாண்டி யாரை எதிர்க்கணுன்றதுல தெளிவாக இருக்காரு புரட்சி பாரத கட்சியோடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார். 10 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை ஒப்பிடும்போது இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகோடைய அரசுல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து, எவ்வளவு மலைகள் சூறையாடப்பட்டிருக்குது, கேரளாவிலேருந்து எவ்வளவு குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. லாக்அப் டெத் கடந்த 10 வருஷத்தை காட்டிலும் இந்த வெறும் 4 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு. அதற்கான சரியான நடவடிக்கை இல்லை. ஏன்னா போன தடவை சிபிஐ என்கொயரி வேணாம், சிபிசிஐடி வேணும், எதுக்கு சிபிஐ கிட்ட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த லாக்அப் டெத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய லாக்அப் டெத் அஜித்குமார் இறக்கும் பொழுது அதே திமுக அரசாங்கம் சிபிசிஐடி கிட்ட கொடுக்காம சிபிஐ கிட்ட போறாங்க. அப்படின்னும் போது இந்த முரண்கள்லாம் எடுத்து வச்சு தான் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. முக்கியமாக தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் சரி, இவர்கள் தான் எந்த சாதியும் சாராமல் ஒரு இளைஞர்களின் சக்தியாக இரு பெரும் தலைவர்கள் உருவாகி இருக்காங்க. இந்த இருவரும் தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வரணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் கூட்டணி வலுப்படும், ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் உங்களுக்கு பங்கும் கிடைக்கும். தனித்தனியாக நிற்கிறது மூலமாக அது எதிரிகள் திமுகவை யார் எதிர்க்கிறோமோ நம்ம எதிரிகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடுவோம், அவங்க நல்லா அரசமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக எதுக்காக நான் இந்த கூட்டணியை திமுக கூட்டணியை எதிர்க்கிறேன் அப்படின்றதுக்கு பற்றி அவர் பேசியிருக்கும் பொழுது, வாரிசு அரசியல், இந்த வாரிசு அரசியலுக்கும் சனாதனத்துக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அவர் வாதிட்டார். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய மகன் துணை முதலமைச்சர், கனிமொழி என்னுடைய எம்பி, என்னுடைய தங்கை, இந்த மாதிரியான குடும்பங்களாக நான் அரசியல் செய்யும்போது நான் என்னுடைய தலைமை கழகத்தை சார்ந்தவங்க மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொள்ளலை. மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எடுத்துக்காட்டுக்கு தங்கம் தென்னரசு, தமிழச்சி தங்கமணியன், இவர்கள்லாம் அக்கா அண்ணன் தம்பி அந்த மாதிரி வருவாங்க. அதே போல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவங்க அப்பா பொய்யாமொழி, அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம். அதே போல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவங்க அப்பா இவங்க எல்லாருமே. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடைக்கோடி தொண்டனால எப்பொழுதுமே முன்னுக்கு வர முடியாதுன்றது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதை தான் நம்ம நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட பேசியிருக்காரு, எனக்கு அப்புறம் நான் கை காட்டினவன் வர முடியாது, யாரு கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறானோ அந்த தொண்டன் கண்டிப்பாக மேலே ஏறி வர முடியும்னு அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாரு. அதுதான் அங்கே நிதர்சனமாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் இவங்க வாரிசு அரசியலால் உயர்ந்திருக்காங்க நம்ம கை காட்டி சொல்ல முடியாது. ரொம்ப குறிப்பிட்ட சிலராக இருக்க முடியும். நம்ம கம்பேரிட்டிவ்லி பேசுகிறோம், அதனால் அதிமுக தான் உயர்ந்தது அப்படின்ற மாதிரி பேசலை. திமுகவை குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது அதிமுக எவ்வளோ மேல் அப்படின்னா பொதுமக்கள் கருத்தாகவும் இருக்குது, ஜெகன்மூர்த்தி அவருடைய கருத்தாகவும் இருக்குது. அவர் பேசுகிறப்ப இந்த மாதிரி ஏவாவேலு இருக்காரு, அவருடைய மகன் ஏவாவே கம்மன் இருக்காரு, அவருடைய துணைத் தலைவராக இருக்காரு. இந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு அப்புறம்ட்டு அது ஏதோ பரம்பரை சொத்து மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான கட்சி இந்த நாட்டுக்கு தேவைப்படுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அதிமுகவுடைய கூட்டணியை வலுப்படுத்துங்க, இங்கே எல்லாருமே உயர முடியும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேச போனால், தமிழக வெற்றி கழகம் இப்போ செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதை எடுத்துக்கிட்டாலும் அவர்களுடைய தொண்டர்கள் அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, ஆனால் ஓட்டு உங்களுக்கு மட்டும்தான் போடுவோம். உங்களுக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ற மாதிரியான மனநிலையில் தொண்டர் இருக்காங்க. அது யாரும் மறுக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த சேலம் மாநாடு நடந்தது. அந்த சேலம் மாநாட்டில் ஒரு மழை பெஞ்சுது, அந்த சேர்லாம் எடுத்து தலைமலை வச்சுக்கிட்டாங்க. அந்த மழை நிற்கணும்னு சொல்லிட்டு கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வெத்தலையை எடுத்துகிட்டு அந்த வெத்தலை மேலே ஒரு தேங்காயை வச்சுக்கிட்டு அதை சுற்றி ஏதோ பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு டிவிக்கேன்ட்டு ஏதோ டான்ஸ் போட்டுக்கிட்டு கத்தி உற்சாகமாக கத்துறாங்க. இது
பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களாக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், இவர்கள்லாம் பகுத்தறிவு வழி வந்தவர்கள். மூட நம்பிக்கைக்கு முக்கியமாக எதிரானவர்கள். கடவுள் நம்பிக்கையை பற்றி நம்ம இங்கே பேசலை. மூட நம்பிக்கை எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான இந்த மூட நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இது வரைக்கும் எந்த கண்டனமும் தெரிவிச்சதே கிடையாது. திமுக கூட்டணி நாங்கள் வலுவாக தான் இருக்கோம், நாங்கள் வலுவாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் 10 தோல்வி பழனிசாமின்ட்டு அழகாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க கூட்டணி அவ்வளோ வலுவாக இருக்குது, எங்கள் கூட்டணியை தாண்டி உங்களால் ஜெயிக்க கூட முடியாது, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா கூட அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது உண்மைதான். ஆனால் கூட்டணி நிலையாக இருக்குமா அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஏன் அப்படின்னா இங்கே பிரியறதுக்கான மிக முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களாம் இருக்காங்க. காங்கிரஸ் எதற்கு திமுகவிலேருந்து பிரியறதுக்கான முக்கியமான காரணங்கள் நிறையவே இருக்குது. எதுக்கு இருக்கணும் அப்படின்ற காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும், ஏன் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தெரியும். எத்தனை சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள். எடுத்துக்காட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா வட மாவட்டங்களை தவிர்த்து தென் மாவட்டத்துக்கு போனால் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளிலுமே பரவி வாழறாங்க. அந்த தலித்திய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனைத்து பேருடைய ஓட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிற்கும். தனித்து நின்று திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் செய்தால் கூட அவருடைய ஓட்டு மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு வரும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸை விட வலிமையான ஒரு நபரா ஒரு கட்சியை விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு இருக்கு. காங்கிரஸ் தேவைப்படுறதை விட விடுதலை சிறுத்தைகள் தான் தேவைப்படுது. ஆனால் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கப்படுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை சீட்டு தரப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் திரும்ப என்ன சொல்லப்படுறாருன்னா, உங்களுக்கு இது அவமானமா இல்லையா, சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, நாங்கள் ஜனநாயகத்துக்காக நிற்கிறோம், இந்த கூட்டணி எங்களுடைய ஆதாயத்துக்காக நிற்கல, ஜனநாயகத்தை காப்போம், ஜனநாயகத்துக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு நிற்கிறாரு. அதை திமுக பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதை அவங்களுக்கு சாதகமாக சரி நீங்கள் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுங்க, நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு குரல் கொடுத்து எங்கள் குடும்பத்தை வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதேமாதிரி சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் சேர்த்து எடுத்துட்டா கூட 1 சீட்டு 2 சீட்டு அவ்வளோதான் தராங்க. ஆனால் காங்கிரஸுக்கு 16, 17, 20 சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் தனித்து நின்றால் எத்தனை சீட்டு வாங்க முடியும்? காங்கிரஸ் வளர்ந்துகிட்டு இருக்கா, அல்லது காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா அப்படின்றது கூட தெரியல. எத்தனை பேருக்கு காங்கிரஸோடைய தலைவர் பேர் யார், எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க? ஆனால் சக்தி வாய்ந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற ஆட்சி அதிகாரத்தில் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தரப்படுற பிரதிநிதித்துவம் காங்கிரஸுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கல. இது இப்படி தான் மற்றவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் பொதுமக்களுடைய கருத்தும் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவருடைய கருத்தும். இப்படி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வலுவிழந்து போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி, இவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக அந்த கூட்டணியிலேருந்து உடையிறது மூலமாக என்னென்ன ஆதாயம் இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா நாம் தமிழரில் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க காங்கிரஸை, அவங்களும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒன்று காங்கிரஸ் போகிறதா இருந்தால் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தான் போய் சேரணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு சீட்டு மட்டும் தர மாட்டோம், வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு மந்திரி பதவி கூட கொடுப்போம், ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து 15-20 சீட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே போனால் 50-60 சீட்டாச்சும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 60 சீட்டு கொடுத்தா கூட நிறைய சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாங்கன்னா காமராசர் ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அமைகிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் எம்எல்ஏவாக இருக்காங்க, அங்கே போய்ட்டு ஜெயிச்சு ஆட்சியில் அதிகாரம்னா மந்திரி பதவி கொடுப்பாங்கல்ல. இப்படி தானே காங்கிரஸ் வளர முடியும். அப்படி யோசிக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் எப்போ வெளியே வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. வெளியே வரும்ன்றது தான் பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், நாங்கள் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற விஜய் கிட்ட போக மாட்டோம். ஒரு பக்கத்தில் கான்ஸ்டிடியூஷனையும் பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தையும் பிடிக்கிறாரு, அதனால நாங்கள் அவர் பக்கம் போக மாட்டோம்னு சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகலன்னா கூட வேறு ஏதாவது கூட்டணி, முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு சேருங்க அப்படின்னு பூவை ஜெகன்மூர்த்தியார் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறது மூலமாக உங்களுக்கு ஆதாயம் எதுவும் கிடையாது, மக்களுக்கும் எந்த வித ஆதாயமும் கிடையாது அப்படின்னு தான் பூவை ஜெகன்மூர்த்தியார் சொல்கிறாரு. இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த வகுப்பு வாதியான பிரதிநிதித்துவம் பற்றி சண்டை போட்டு அங்கேருந்து கட்சியை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்தை வாங்கி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்த பின்னரும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள 2 பேரும் தலைவர்கள், அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற சண்டையை மற்ற கட்சிகள் ஆதாயமாக எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு வங்கியை செதறும்.
வன்னியர்களுடைய வாக்கு பாமகக்கு போய் சேருமானா இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. யாருக்கு கட்சி, யாருக்கு கொடி, யாருக்கு சின்னம்னு சண்டை போட்டுட்டு நேரத்தில் தேர்தல் வந்துடுச்சுன்னா அவங்க உடனடியே மக்கள் குழம்பி போயிட்டு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மனநிலையே இல்லாமல் போயிடும். அப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது மற்ற கட்சிகளுக்கு தான் ஆதாயமாக போய் முடியும். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் இவர்கள் ஏதாவது கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் இன்னும் கூட்டணி வலுப்படும், அதிமுகவுடைய ஆட்சி அமையும் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கோம். இது நாம் தமிழர் அதை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம். இதை பல பேர் தமிழ் தேசிய ஆதரவாளர்களே சீமான் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க. அது எந்த விதமான போகுன்னு தெரியல. ஆனால் அது அவங்களுடைய கருத்து அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டதுனாலேயே சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிற காரணம் தான் ஏன் சீமானை எடுத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த காரணம் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சீமானை விட தமிழ் தேசியத்தை நல்லா பேசுகிறாரு விஜய்னு சொல்லும் போதெல்லாம் சில சமயங்களில் சிரிப்பு தான் வருது. அப்படி என்ன செஞ்சிட்டாரு விஜய் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழக வெற்றி கழகம் உருவாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கள் செஞ்ச போராட்டங்களும் அவர்கள் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தங்களுடைய ஆட்சி வரணுன்றதுக்காக. ஆனால் இவர்கள் ஆட்சி வந்தாலும் வரலனாலும் தமிழர்களுடைய வாழ்வு வளம் வந்து பெருகணும், அவங்க உயரணும் அப்படின்றதுக்காக செய்கிற மாதிரி பொதுமக்களுடைய பார்வை பார்த்தாலே தெரியும் யார் செஞ்சுட்டு இருக்காங்க, யார் செய்யலை, யார் உயர்த்த விரும்புகிறாங்க, யார் கெடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு நிறைவாக சொல்லணும் அப்படின்னா பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சொன்ன கருத்தில் உண்மை இருக்குதான். கடந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய முக்கியமான சாதனைகள், முக்கியமாக நீட், அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி கட்டணும், எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் கட்டணும், இதுதான் முக்கியமாக வச்சு அவங்களுடைய பிரச்சார யுக்தியை வச்சு 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ஆட்சிக்கு வந்தது கூட பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்துலேயோ பெரிய பர்சன்டேஜ்லேயும் எதுவும் வந்துடல. அதை தான் பூவை ஜெகன்மூர்த்தியார் சொல்கிறாரு. எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் இவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. 3-4% வித்தியாசம் மட்டும்தான். 25 தொகுதிகளுக்கு மேலே 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கிறார்கள் அதிமுகவினர். நம்புவீங்களா? வெறும் 1000 ஓட்டு. அது டிடிவி தினகரன் 2000-3000 ஓட்டு அந்த 25 தொகுதிக்கு மேலேயும் வாங்கியிருக்காரு. ஒருவேளை டிடிவி தினகரன் மட்டும் இப்போ 2021 கூட இருக்கும் பட்சத்தில் அந்த 1000, 2000, 3000 வாக்குகள் வந்து 25-30 எம்எல்ஏ வந்துருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடைய ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும் பட்சத்தில் 2021 திமுக ஆட்சி வந்திருக்காதுன்றது தான் நிதர்சனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ கொங்கு மண்டலத்தில் அல்லது தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் சக்திகளாக ஓ பன்னீர்செல்வம் இருக்கார், அதே போல் டிடிவி தினகரன் இருக்கார். இந்த முக்குளத்தோர் வாக்கை பெரும்பாலும் கைப்பற்ற முழுமையாக கூட அறுவடை செய்யலாம், அது யாரும் தெரியாது. நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவராக இப்போ இருக்கக்கூடியவர். இவங்களுடைய கூட்டணி தான் சேர்ந்துருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம காழ்ப்புணர்ச்சியின் மூலமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பாஜகவின் மீது எதிர்ப்பு இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் அவர்கள் வளர்ந்து தான் இருக்கிறார்கள்ன்றதை ஒத்துக்கணும். ஆனால் எந்த அளவுக்குன்றது தெரியாது. அது கண்கட்டி வித்தியா 18%ன்றாங்க, அதை நம்ம நம்பலை. ஆனால் வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வளர்ந்துருக்காங்க. அது அதிமுகவோடு சேரும்போது அந்த வாக்குகளும் சேர்த்து விழுந்து அதிமுக வளர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு முரண் இருக்குது. அதெல்லாம் பேசி புரிய வச்சுக்கிட்டு இவங்க வளரணும். டிடிவியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, கூட்டணியில் இணைத்து கொள்வதற்கான முயற்சி தான் ஈடுபடணும். ஏன்னா ஓபிஎஸ் இருக்கும் பொழுது 2026 நாடாளுமன்ற தேர்தலில், 2026 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு பர்சன்டேஜ் பெற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ 13% போயிருக்கு ஓபிஎஸ் வெளியே போனதுக்கப்புறம். அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும்பொழுது மக்கள் நம்புறாங்க, பலமாக தான் இருக்குது கட்சின்னு நம்பி வாக்கு சதவீதம் 13% அளவுக்கு தாழ்ந்திருக்கு ஓபிஎஸ் வெளியே போன பிறகு. அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வரும்பொழுது இன்னும் கட்சி பலப்படும், மக்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். இரட்டையிலுடைய ஆட்சி மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இதெல்லாம் செய்யும் பட்சத்தில் அப்படின்னு ஜெகன்மூர்த்தியார் அவர் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.